வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான மட்டன் ரெசிபிங்க. அதே சமயத்தில் வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான மட்டன் ரெசிபி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் உங்கள் வீட்டில் திருப்பியும் அதை செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், அதில் தண்ணி தான் ஊற்றிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண வச்சுருக்கிற மட்டனை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் நான் கழுவி போட்டுக்கணும். நான் ஒரு 1/2 kg நான் கழுவி வாங்கியிருக்கேன். இந்த 1/2 kg கழுவி இதில் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் மட்டன் ஈரல் பீஸும் கொடுத்தா அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கழுவி இது என்ன பண்ணணும், நம்ம தண்ணியில் போடுறோம், வெறும் தண்ணியில். இப்போது 1/4 கிலோ மட்டன், 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 டம்ளர் தண்ணி. இப்போது இந்த தண்ணியும் மட்டனும் சேர்ந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நான் கேஸ் மேலே வச்சு கூட பண்ண மாட்டேன், சாதாரணமாகவே பண்ணிடுவேன். இப்போது இது கூட நம்ம என்னன்னு சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் 2 ஆனியன் கட் பண்ணி அப்படியே அந்த கறி மேலேயே போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா லைட் கிரேவி மாதிரி வரும். பெருசாக போட்டிங்கன்னா சில்லி சிக்கன் மாதிரி வரும். இது கூடயே ஒரு நாட்டு தக்காளி, சின்ன தக்காளி, லைட் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம போடுவோம். இதில் எப்போவுமே நான்வெஜ்னால் நம்ம ஆஸ் யூஷுவல் சேர்த்துக்கிற மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எதையுமே போட்டு வதக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதில் இந்த மஞ்சத்தூள் போட்ட கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு, ஏன்னா நம்ம இதில் மிளகு சீரகம் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். அதனால் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சும்மா டேஸ்ட்டுக்கு, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக கதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து கேஸ் மேலே வச்சுட்டு நம்ம செய்யலாம், இல்லை தனியாகவும் வச்சு செய்யலாம். இப்போது என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் அதுக்கு மேலே அப்படியே அழகாக அப்படியே சுற்றி ஊற்றுறோம் நம்ம. இது எல்லாமே நான் கேஸில் ஆன் பண்ணி வச்சு செய்கிறேன். இது வீடியோக்காக. ஆக்சுவலாக நான் எப்படின்னா கேஸே ஆன் பண்ண மாட்டேன், கீழே நீயே உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே கலக்கி விட்டு கேஸில் வச்சுடுவேன். இப்போ நாம் அதில் என்ன சேர்த்துருக்கோன்னா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2-3 கொத்தமல்லியும் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது ஆடட் ஃப்ளேவர். நம்ம எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலுமே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தா அதோடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லியோட மகிமை, அதுவும் நான்வெஜ்ஜில் அதோடைய மகிமை தனித்துவமாக தெரியும். இப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இது எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சிட்ருக்கிற சமயத்தில் தான் நம்ம சேர்க்குறோம் பீட்ரூட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மட்டன் வித் பீட்ரூட். இந்த பீட்ரூட்டுன்னா நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பெரியவங்களோ எந்த சைஸ்க்கு சாப்பிடுவாங்களோ, இல்லை கறி பீஸ் சைஸ் கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட ஒரு ஃபுல் பூண்டு தோல் உரித்து அதையும் போட்டுக்கலாம். இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறது இல்லை. நான்வெஜ்னாலே நம்ம எப்போவுமே பூண்டு சேர்ப்போம், அதனால் இதுக்கு பூண்டு சேர்த்துட்டோம். அப்புறம் கல் உப்பு சேர்த்துட்டோம், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்தாச்சு. இந்த பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மட்டன் கூட சேர்ந்து வேந்த இந்த பீட்ரூட்டை ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க, நான் இதை குக்கரில் செய்யலை, சாதாரண கடாயில் தான் செய்கிறேன். ஏன்னா இங்கே எங்கள் ஊரில் மட்டன் சாதாரணமாக கடாயில் வச்சாலே வெந்துடும். இன்னொன்று, அந்த மட்டனுடைய டேஸ்ட்டு பீட்ரூட்லேயும் அந்த பீட்ரூட்டுடைய டேஸ்ட்டு மட்டன்லேயும் இறங்கணும் அப்படின்னா நம்ம சாதாரண கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மூடி செஞ்சாலே அந்த டேஸ்ட் வந்துடும் நமக்கு. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லைங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்றேன். இதை நான் கேஸில் வச்சு செய்யாமல் நான் தரையில் வச்சு உட்காந்து எல்லாத்தையும் டிவி பார்த்துட்டு எல்லாம் ஒன்றா கட் பண்ணி போட்டு கிளறி விட்டு கேஸில் வச்சு மூடி வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் ஒரு 1/2 an hour, ஒரு 20 minutes கழித்து திறந்து பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டான வெண்ணெய் மாதிரி வந்திருக்கும் மட்டன். அந்த மட்டன் சாப்பிட்றோமா இல்லை பீட்ரூட் சாப்பிட்றோமானே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி டேஸ்ட்டோடு இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது. இப்போ நம்ம என்ன சேர்க்குறோன்னா,
மிளகு ஜீரகம் கலந்த பவுடர். ரெண்டையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி, ஆயில் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட சேர்த்தாச்சு. இப்போது இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிங்கிள் ஆகும்போது அந்த மட்டனுடைய டேஸ்ட்டும் பீட்ரூட்டுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற பூண்டு ஆக்சுவலாக நம்ம நான்வெஜ் செஞ்சாலே பூண்டு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கொழுப்பு நம்ம உடம்புல தங்காது. அதனால் பூண்டு வந்து முக்கால்வாசி முழுசாக சேர்த்துக்க பாருங்கள். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாம் ஒன்றா வச்சுட்டு ஒரு தட்டை எடுத்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மூடி போட்டு வேகிற இந்த மட்டன் பீட்ரூட் கறி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வேக விட்டுருங்க. தண்ணி மட்டும் சுண்டிருச்சான்னு அப்பப்போ பார்த்துக்கோங்க. 1/2 அன் ஹவர் கழித்து இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், ரெட் கலர் மட்டன் இஸ் ரெடி டு ஈட் நவ். இப்போது நான் வந்து இப்போ இந்த மாதிரி லைட்டாக அந்த சூப் லெவலில் நான் எடுத்துடுறேன். இன்னமும் ட்ரையாக வச்சிங்க அப்படின்னா ரசத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ சாம்பாருக்கோ சைடிஷ்ஷாக சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போது இறக்க போகிற சமயத்தில் திருப்பியும் ஒரு 2-3 ஸ்பூன்னு நாம் எண்ணெய் ஊற்றலாம். அந்த எண்ணெயும் மட்டனும் சேர்ந்து தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். டோட்டலாக இது வரைக்கும் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் தான் நான் எண்ணெயே ஊற்றிருக்கேன். இப்போது இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூள் மட்டும், வெறும் மிளகுத்தூள் மட்டுமே நான் இப்போ சேர்க்குறேன். முன்னாடி மிளகு ஜீரகம் சேர்த்தோம், இப்போ வெறும் மிளகுத்தூள் மட்டும். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆனியன் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு அரை வேக்காடாக இருக்கும் அந்த ஆனியன். நீங்கள் இப்போது கலந்துட்டு ஆனியன் ஒரு ஆனியன் கட் பண்ணி இதில் கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் திருப்பி நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடணும். அப்புறமேட்டுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஆனியன் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா. அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இதில் எப்படி அப்படின்னா அவ்வளோதான், லைட்டு செமி கிரேவியாக லைட்டாக அதை குழம்பு சாப்பாடில் தொட்டு ஊற்றுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். 2 விரலில் பிக்கிற மாதிரி மட்டன் இருக்குது. வெறும் குக்கரில் இல்லாமல் கடாயில் வேக வச்ச ஒரு மட்டனுடைய சாஃப்ட்னஸ் பார்த்தீங்களா? அந்த சுட சுட சாதத்துக்கும் இந்த பீட்ரூட் மட்டன் கிரேவிக்கும் ஆஹா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.